ஏப்பா நீங்க ஆட்சிக்கு வந்ததையும் கையெழுத்து நீட் பேன் தான் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் இன்னும் அந்த கையெழுத்து போடாம இருக்கீங்க? நீட்ட பேன் பண்ணாம இருக்கீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்திருந்தா தான் பண்ணியிருப்போமே. அதான் வரலல்ல. என்னடா சொல்ற? உங்க கழக ஆட்சி தான் ஏன் நடந்துட்டு இருக்கு? அதுல ஏதாவது சந்தேகமா என்ன? விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. மத்தியில நாங்க ஆட்சிக்கு வந்தாதான் ஏன் பண்ண முடியும்? பொதுப்பட்டியல்ல இருக்க கல்வியை நாங்க எப்படி மாத்தி பண்ண முடியும்? மத்திய அரசு தானே பண்ண முடியும். இப்ப மத்தியில நாங்க ஆட்சிக்கு வந்தாதான் பண்ணுவோங்கிறது நீங்களா தான் புரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் தான் அறிக்கையில சொல்லிக்கிறோம். அறிக்கையை ஒழுங்கா படிச்சுட்டு வந்து கேள்வி கேளுங்கயா. நாங்க அறிக்கையை படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் எதுக்கு ஓட்டு கேட்டு வரும்போது இந்த மாதிரி நீட்டுக்கு ரகசியம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும்லாம் உருட்டுனீங்க. ஆமா, அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். அந்த ரகசியம் எங்கள்கிட்ட ரகசியமா இருக்கு. அது எப்ப யூஸ் பண்ணுமோ அப்ப நாங்க யூஸ் பண்ணுவோம். உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. அப்போ அந்த ரகசியத்தை எப்பதான் ஏன் சொல்ல போறீங்க? ரகசியம் தெரிஞ்சவங்களோட பேரு கேட்ட போது என்னால நம்ப முடியல. அடுத்த தடவை ஓட்டு கேட்டு வருவோம்ல, அப்ப அந்த ரகசியத்தை சொல்றோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஐயோ, அடுத்த 5 வருஷத்துக்கு ஐடியா போட்டீங்களா? அறிக்கைகள் 505 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. அந்த வாக்குறுதிகள்ல எதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க, எதெல்லாம் நிறைவேற்றலங்கிறத சீரீஸ் ஆஃப் வீடியோஸ், ஃபுல் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க.